இப்படி சொல்லித்தான் அண்டே தங்கச்சி விழுந்து பார்த்தீங்கன்னா வடிவான முறைக்கு ஓடுங்க பிரேக் எங்கே கிடக்குன்னு தெரியுமோ எங்கே காலுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்களா அஜய் கொஞ்சம் முறுக்கலாம் நீங்களும் ஓட போய் நல்லா முறுக்கணும் சுலபமாக முறுக்கணும் ஒட்டேரியா முறுக்கி விட்டா கட்டம் சரி எல்லாரும் போக வேண்டி வந்துடும் ப்ரோ சரி நான் பாரு இதுக்கும் பிடிச்சி கொண்டு வார் ஆமாம் நான் அஜய் முறுக்கணேம்மா முறுக்கணே அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயசீலி. நான் அம்மு. நீங்கள் சச்சி. இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதனை கிரவுண்டில் தான் நாங்கள் நிற்கிறோம். நீண்ட நாள் ஒரு ஆசை ஒன்று அம்மாவுக்கு நிறைவேறப்போகுது. என்னம்மா நின்ற கனவுன்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையிலே ஆசைப்பட்ட அம்மா கேட்பா எடே தம்பி எனக்கு வாகனம் ஓடணும்ன்ற ஒரு ஆசையாக இருக்குன்ற மாதிரி கேட்பா. ஏன்னா தசுங்குட்டி கொஞ்சம் குழப்பான்னு சொல்லக்குட்டி அங்கே வீடியோவில் பாருங்க அம்மா கூப்பிட்ற அவளே அப்போ ஆசையாக இருக்குன்னு சொல்லி அம்மா கேட்பா. அதனால நாங்கள் பைக்கு தான் அது வாகனம்ன்ற நீங்கள் கயசு காரன்ற மாதிரி நினைப்பீங்க. அந்த எல்லாத்தையும் கொண்டு அம்மாவுக்கு ஆசை இல்லை. சாதாரணமாக ஒரு மோட்டர் சைக்கிள்லாம் ஓடணுமெண்டு அம்மாவுக்கு ஆசை. அதனால அம்மாவுக்கு நான் தான் அம்மாவுக்கு இந்த வாகனம் இந்த மோட்டர் சைக்கிளை பழக்க போகிறேன். என்னம்மா நீங்கள் ஓடுவீங்களா வாடி வேணேன் ஓட மாட்டீங்களே அம்மா இங்கே தான் ஓடுவேன் நான் பாத்தியிலோ எங்கிட்ட பிள்ளைகிட்ட குயிக்க பாத்தியிலோ அந்த குட்டிக்காரன் ஒரு அப்போ நாங்கள் மோட்டர் சைக்கிள் ஓடி பழக்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். மேனமா உண்மைக்குமே எங்கள் நேசி பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே ஒரு மனமார்ந்த ஒரு நன்றிகளை சொல்லுவேன். என்று சொன்னால் உண்மைக்குமே எங்கள் வீடியோக்களை நீங்கள் மறக்காமல் நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் மறக்காமல் பார்க்குறீங்களேன்னு. ஆனால் பார்க்குறீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் கொஞ்சம் மறந்து கொள்கிறீங்க. எங்கள்கிட்ட சேனலுக்காரன் பெஸ்ட்டு வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெல்வெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே இப்போ வாங்குவோம். அம்மாவுக்கு இப்போ இது பழக்கிறன்ற நம்மளாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். நம்ம முதலாக நீங்கள் தஸ்மினை ரக்கிட்டு மோட்டர் சைக்கிளில் முதல்ல இருங்க வரும் தஸ்மினை ரக்குங்க கீழே இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு பழக்கிற மோட்டர் சைக்கிள். என்னம்மா ஏன்னா முதலாவது என்ன செய்வீங்களம்மா முதலாவது மோட்டர் சைக்கிள் ஸ்டாண்டர்ட் பழகாட்டால் சொல்லி தருவோம். சரி சாதாரண இப்போ நான் இப்போ ஒரு லேர்னஸில் வேலை செய்கிற படியான மாதிரி மாறிட்டேன். ஓகே ஓகே அதில் முதல்ல சைக்கிளை நிமித்தணும். ஸ்டாண்ட் தட்டுங்கோ ரைட் ஏறுங்கோ மோட்டர் சைக்கிளில் அம்மாண்ட சிரிப்பு போல பார்த்தீங்களா ஒரு சந்தோஷம் தானே நான் பைக்கில் ஓடுறேன்டான்னு. சரி முதலாவது நீங்கள் எப்படியே ஸ்டார்ட் பண்ணாமல் முறுக்க போகிறீங்களா? இல்லை முதல்ல சூச்சை போடணும். ஸ்டார்ட் திறப்ப போடுங்க ரைட். நீங்கள்லாம் பக்கத்தில் நிற்கணும். நீங்கள்லாம் பழக்க போகிறீங்க அடை வேண்டப்போ எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நான் விழுந்தால் பிடிக்கிறாங்க நிற்கிறீங்க வேறு விளையாட்டு ஒரு ஆள் எங்கே வரீங்க நீங்கள் ஓட போகிறீங்களா? பிள்ளை கார் தாரன்னு ஓடுங்கோ. இங்கே வாங்க செல்லம் இங்கே இல்லாட்ட மாமாண்ட பைக்கு நிற்கிது மாமாண்டையில் ஓடுங்கோ. இங்கே வந்துட்டானே இன்ட்ரெஸ்ட் இல்லைம்பா அணைஞ்சாலும் சரி அம்மா ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா பவுடியில் ஓட மாட்டேங்களா அண்ணே வருங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது அஜெக்ட் என்ன சொல்லுங்க ஆகும் நோம்பலாக முறுக்கப்போ விளங்குதா? ஆமாம் நோம்பலாக நாங்கள் பின்னால் பிடிப்போம் வேணும். அம்மா வீடியோவில் பார்த்து நிற்கிறேன் எங்கேயும் விழுத்தி கழுத்தி மரியாதை கடத்தி விட்டுறானே அம்மா. சரியே சரியோ ஒட்டேரியா முறுக்கி விட்டா கட்டம் சரி எல்லாரும் போக வேண்டி வந்துடும் ப்ரோ. சரி நான் பாரு இதுக்கும் பிடிச்சி கொண்டு வார். ஆமாம் நான் அஜெக்ட் முருகனேம்மா ஏன் கோன் அடிக்கிறீர்கள் அதில் கைப்பட முருகனேம்மா முருங்க அஜெக்ட் கொஞ்சம் முருகனேம்மா கொஞ்சம் பிரேக்கை பிடிச்சா போவோம் அது வாகனம். அச்சட்ட கொஞ்சம் முறுக்கணும். ஓ என்ன அம்மா இப்போ டக்காண்டு நீங்கள் இப்போ குறைப்பீங்களாண்ணே எல்லாம் தெரியும் இப்படித்தான் தங்கச்சி விழுந்து கிடந்தவள் கிரவுண்டு கீழே ரைட் முறுக்குங்க மெல்ல ஓடுமா மெல்ல ஓடனேம்மா மெல்ல ஓடனேம்மா அம்மாண்டு ஆசையை பார்த்தீரே மெல்ல ஓடணும் மெல்லமாவா முறுக்கானே சில ஓடனேம்மா சிலவா கைப்படட்டேனேம்மா ஆமாம் பிரேக்க பிடிச்சனேம்மா கைப்படட்டேம்மா இது என்ன இது நான் வட்டம் அடிக்கணும் வட்டம் சரி திருப்பி கொண்டு வானேம்மா அம்மா திருப்பி கொண்டு வாங்க பிரேக்க பிடிச்சானம்மா அம்மா வாங்க ஐயோ ஆமாம் ரவுண்ட் அடிக்க மாட்டீங்களா? சரி அடிக்கிறேன் ரவுண்ட் அடிக்கம்மா அடிச்சு முழுக்கணேம்மா அதான் விளையாட்டு. அம்மாவுக்கு லைசன்ஸ் 1 கிலோமீட்டர் தருவேண்ணா வடி ஓடினா
ரைட் பட்டம் முதல் அடித்து பழகணும். நீங்கள் 7 அடிக்கிறீங்க. திருப்பி கொண்டு வானேம்மா. அம்மா உளுத்தி அடிக்கிறா வரியா? ஓ அம்மாவுக்கு பயத்துண்டா. திருப்பி கொண்டா இங்கே வாங்கம்மா. திருப்பி கொண்டு இந்த திருப்பணும். இப்படி திருப்பணும். அம்மா இன்னும் எந்த நடங்குறியல்? 75 வயசு மனுஷன் மாதிரி என்ன செய்கிறீர்கள்? என்ன போகுது? ரிவர்ஸ் கீரை போடுங்க. ரிவர்ஸ் என்னம்மா செய்கிற? திருப்பண்ணி அம்மா இங்கே கேன் இங்கே திருப்பணும். ரைட் திருப்பு. கொஞ்சம் முறுக்கணேம்மா. அச்சா கொஞ்சம் முறுக்கு. ரைட் முறுக்கு. ரைட் திருப்பி கொண்டானேம்மா. இங்கே வாங்க. அங்கே வீடியோடு வருது. ரைட் அம்மா நோட்டத்தை பார்த்தீங்களே. பிரேக் அடிங்க போங்க. கை விட்டுட்டுண்ணா. பேல்டம் அப்படி ஓடுங்க. 150 வாங்க அம்மா. அப்படி எங்கள்கிட்ட வாங்க அம்மா. இந்த ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ? ஆமாம் ரைட். முதலாவது உங்களுக்கு வந்து நான் தரப்போகிறது எல்போட்டா. சரியோ? சரி அம்மா ஓடுவீங்களே. நோம்பல ஓடி காட்டுங்கக்கா. எங்கள் டைம் இல்லை. சரி ஓடுங்க. ஆனால் அம்மு கொஞ்சம் வாகனங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேண்ணே. இப்படி சொல்லித்தான் தங்கச்சி விழுந்தோம் பார்த்தீங்களாண்ணே. வடிவான முறைக்கு ஓடுங்க. பிரேக் எங்கே கிடக்குன்னு தெரியுமோ? எங்கே காலுக்கியோ? இது என்ன சாமான் சொல்லுங்க. பார்த்தீங்களே பிரேக்கு தான். இது என்ன? எது முன் பிரேக் எது பின் பிரேக்? பிடிச்சோன்னு என்னதுக்காண்டி? அப்போ பிரேக் எப்படிங்க நிற்குதுண்டோ? நிற்கல ஏடையா. இது முன் பிரேக் இது பின் பிரேக். ஓகே தானே? நோம்பலாக சிலோவாக ஓடணுமா? சரியா? ரைட் ஓடுங்க நோம்பலா. அம்மா வைத்து கொண்டு போவீங்களா? சரி நோம்பலா ஓடுங்க. அம்மு ஓகே தானே? மடியா கீழே என்ன மோரத்தை விழுத்தி போட்டியல கீழே பார்த்து கொண்டு போறீங்க. தீப்பு சச்சின் சாப்பிட திருப்பாடுமா. பட்டம் போடு ஆத்தியில. ஆனால் அம்மு வடிவா தான் கிடக்கா. இப்படி ஒரு மருமகள் செஞ்சு அம்மா கிடைக்க கொடுத்து வைக்கணுமா? சோ வேலைக்கு செந்தனை கொண்டு ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று ஒழுங்கு பண்ணி எடுங்கோ. உண்மையா சூப்பராக நீங்களே அப்படிதான். அந்த அந்த அம்மா அந்த மூஞ்சூருண்ட கதை என்னென்ன இருக்கு? தான் போக காணையிலையா விளக்கு மாற்ற மூஞ்சூர் காய் கொண்டு போன மாதிரி தான் இது கதை. ஆக்சிடென்ட் சொல்லிக்கோ நான் நடக்கிறேன். சரி அம்மா பாவம் போங்க. தசி பாட செல்ல கொண்டு எந்த கையில் போறீங்க நீங்களும். ஒன்று சொல்லும் இல்லாம நீங்கள் விழுந்தாலும் பரவாயில்ல. அம்மா சரி தானே. சில ஓடுங்க 20 ஓடுங்க. சரி ஓடுங்க. ரைட் விழுத்தி போடுவாள் அம்மு. சசி நீ ஆடி காட்டு. சசி ஆடி காட்டுறா. ஆடு தம்பி ஆடுங்க. ஆடுறா தம்பி ஆடுறா. என்ன பாட்டு இது? ஆடுங்க. லாஞ்சிலுக்கு காணும் நாங்குங்க. என்று ஆசைன்னா கடமாதிரியா கிடக்கு. ஆனால் அம்மாண்ட ஆசையை தான் நிறைவேறதுக்கு வந்த நாங்கள். நீங்கள் செய்கிற சரியான மாதிரி அம்மா புள்ள இதுதான் சந்தர்ப்பம் வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்களா அம்மா ஓட விடாமலே? சரி ரங்குங்க. கடைசியாக தான் நான் முழு பேரை மேய்ச்சி விட்றேன் இந்த வாகனம் இந்த மோட்டர் சைக்கிளில் சொல்லிட்டேன். ஆமாம் சரி போன தச்சு நிமிடம். ஆமாம் ப்ளீஸ் அம்மா வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். வடிவா ஓடுங்கவா சரியோ? உங்களை நிறைய நம்பிக்கை வச்சிருக்கணும். விழுத்தி விட்டுறேங்கோ சரியோ? ரைட் போங்க. 1 2 3 என்ன இதை வாங்க.
அச்சட முறுக்கணும் என்ன இப்படி நடங்குறீங்களே புது வழியாக கல்லு கிடந்து தகுந்த போக்க போகிற அம்மா அம்மா இங்கே வாங்க கிடக்கு பாதை இங்கே வாங்க இப்படியே விட்டா வந்தா பொண்ணமாச்சி விட்டா போகிறது போட ஓ எடிவேல் பிள்ளையாக கிடக்கா காணும் அம்மா காணும் என்னம்மா காணும் மாதம் நிறைவேறிட்டு ஆபத்து வேணாம் என்ன பண்ணும் இப்படி பார்த்தீங்கன்னா ரூபன் என்ன அவருக்கா அம்மாவை ஏற்றி ஒருக்கா ஓட போகிறாரா சச்சினே வருங்க அம்மா இருமா டசி வருங்க இப்படி நிற்க விடுவோம் இதில் ரைட் இதெல்லாம் நிற்க விடுவோம் அம்மா இருங்க ஆனால் நான் இந்த வாகனங்களில் தான் வராது அடுத்த தர்ஷினே பழக்க போகிறோமா பாய் ஆட்டு ரைட் கணக்கு பழகக்கூடாது இங்கே உண்மையாக மற்றதொன்று நான் தெரிவிக்கணும் எங்கண்ட தங்கச்சின்ற பொடியன்ற ஓட்டத்தொகை பாருங்கவா உண்மைக்குமே பாருங்க நீங்கள் சிறப்பு போகிற அப்படியெல்லாம் காட்டி கொடுங்க நீங்கள் சில நேரங்களில் நினைப்பியல் என்னடா ரூபன் சின்ன படையினை வச்சு இப்படியெல்லாம் ஓட கொடுக்கக்கூடாத மாதிரி உண்மையில் அவன் கொஞ்சம் ஓடுவான் வாகனம் தம்பி திறப்பு போடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்களே அஜர் கொஞ்சம் முறுக்கு தம்பி நீங்களாம் ஓட போடுங்க நல்லா முறுக்க விடும் சுலபமாக முறுக்கணும் முறுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா முறுக்குங்க தம்பி ஆ பாய் ஒரு தம்பி முறுக்கு ரைட் எப்படி ஆறாலே முடியுமா கோன் அடிச்சு காட்டுறாம்பி கோனடி பாத்தி அடிக்க பாத்தியில கோன் அடிச்சு காட்டுறாம்பி முறுக்கு இஸ்பிடா முறுக்கு நிக்கப்போ முறுக்கடா ரைட் புறேன் பாத்தியலோ எல்லாம் ஆளை பழக்கித்தான் வச்சுக்கோ என்ன முறுக்காம்பி முறுக்கடா ரைட் நிப்பாட்டுங்க ரைட் ஓகே கோன் அடிச்சு காட்டுங்க ஓகே பாய் சொல்லுங்க இஞ்சோக்கா ஓகே நிப்பாட்டுங்க சூச்சை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ரைட் அச்சோட முறுக்கி போட்டு சிலோ பண்ணுங்க ரைட் நிப்பாட்டுங்க சூச்சை பாத்தியா எல்லாம் ஆறு பிள்ளைக்கு பழக்கி தந்த மாமன் சொல்லணும் செல்லக்குட்டி நாங்க கஷ்டப்பட்டு பழக்கிறது நல்ல பேர் கேட்கறதா கொடிய பஞ்சம் எல்லாரையும் குறைவிடாம கேட்கிறேன் உண்மை என்ன சொல்றது கொஞ்சம் சொல்லுவேன் அம்மா பழக்கினாண்டு யார் செல்லக்குட்டி பழக்கினா யார் பழக்கினா இல்ல முதல் ஸ்டார்டே சொன்னாரே தசு வந்து அம்மாவுக்கு ஒரு சின்ன செல்லமான பேருண்டு வச்சுக்கிறான் என்னென்ன செல்லம் நீங்கள் படிக்க காலத்தில் கூப்பிட்றீங்களா அம்முவை கூப்பிடுங்க அம்முனியும் என்னண்டு சரி உண்மையில் சரியான மாதிரி இருக்குது வெயிலும் வேறு நீங்கள் நினைப்பீங்க என்ன ரூபன் இந்த தொப்பியை வர இந்த வெயிலத்துக்காண்டி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கொண்டு உண்மையிலே இதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் பிறகு சொல்கிறேன் சரியா நாளுக்கு போவோம் மற்றது இப்போ இவர் சொல்லியிருந்தாரு தொடக்கத்திலேயே என்னது தானும் ஓடுவேன் அதே மாதிரி ஓடி காட்டிட்டேன் அவன் இங்கே பாருங்க உண்மையாக அதில் போவோமா அதில் போவோமா சரி போங்க ஓடிக்கொண்டு நீங்களும் பா ஆனால் பொடிக்க நினைமை சரி வரா முறுக்கு சரி இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நல்ல மாதிரி அம்மாவுக்கு மோட்டர் சைக்கிளை வந்து பழக்கிட்டேன் ஆனால் நினைக்கிற மாதிரி இல்லை அம்மாவை வந்து ஊருக்காக நோம்பலாக வாகனம் மோட்டர் சைக்கிள் வந்து ஓட விடலாம் மெயின் ரோட்டுக்கெல்லாம் விடலை ஏன்டா அவ்வளோத்துக்கு இன்னும் பழகலை பழகிட்டீங்களோ அப்போ என்ன செஞ்சேன் எவ்வளோ நிறையா கெடுத்தேன் அவத்தியில் நோம்பலோட உண்மையில அம்மா பக்கத்தை கடை இல்லாதவர்களுக்கு போயிட்டு வரலாம் ஆனால் தூரங்கள் போய் நம்பி விட இல்லாது எல்போட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு தருவேன் ஆனால் இவனுக்கு கொடுக்கலாம் லைசன்ஸ் என்ன செல்லத்துக்கு கொடுக்கலாம் என்ன சொல்ல கொட்டி லைசன்ஸ் தரட்டும் மோட்டர் சைக்கிள் ஓடுறதுக்கு அப்போ ஓடுவீங்களா என்ன மோட்டர் சைக்கிள் படிவா ஓடணும் என்ன என்னமோ மாமாண்ட மோட்டர் சைக்கிள் தருவேன் கொஞ்சம் வளர்ந்தோன்னு பிள்ளைக்கு மாமாண்ட மோட்டர் சைக்கிள் தருவேன் அதே படிவா வச்சு ஓடுங்கோ மாமா பிள்ளை பழக்கினாது ஆனால் கொஞ்சம் நீங்கள் தெரியுமா இப்படி ஓட முடியாது மேனே ஓ தசுனாக்கா பக்கப்பட்டக்கா சிரிச்சு காட்டுங்கிறக்கா பக்கப்பட்டு என்னென்ன முராஜி பார்க்குறது இங்கே பார்க்குறோம் என்னென்ன முராஜி பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க ஆத்தி அவாடுங்க அப்படி
அவா விடுங்க. சரி அம்மா அம்மா கேட்பாம்மா. அம்மா சந்தோஷமா அம்மா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீண்ட நான் கணம் முந்தி இப்போ கட்டைக்கே ஓடினேன். கல்யாணம் பண்ண ஓடினீங்களே மோட்டர் சைக்கிள்? என்ன சைக்கிள் அது? அது அம்மாவும் லேசப்பட்ட ஆள் இல்லையா? காட்டுற வாகனத்தை பெரிய பெரிய மோட்டர் சைக்கிளை தான் ஒன்று காட்டப்படுது. சீடு இப்படி ஓடினான். அதே மாதிரி சூப்பர் கருப்பை ஓடினான். அந்த காலத்தில் பழைய இருக்கிறீங்க. அப்போ இந்த காலத்தில் இந்த டியோ ஓடுறீங்க இல்லையா? அது நான் இப்போ உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கே 30 வயசு. வயசோட சொல்லிக்கொள்ளாத மெதியா கட்டையில் அடிக்கடி அன்றைக்கும் பார்க்குற வீடியோவில் அம்மு ஒரு வயசை சொல்லி அப்போ அவ்வளோ காலம் நான் ஓடாமல் இருந்தது தானே. இப்போ திடீரென ஓடைக்க கொஞ்சம் இது அப்படி இருந்தும் ஓடுறேன். ஓடுறேன். அப்போ அம்மு இந்த மாதிரி அம்முன்ற அனுபவத்தை அம்மு கனகால் முந்திலேருந்தே வாகனங்கள் ஓடுறதோ இல்லை இந்த மாதிரி இப்போத்தானோ செந்தனை கல்யாணம் பண்ணின அப்புறம் இந்த மோட்டர் சைக்கிள் இந்த ஓட்டங்கள் என்ன லவ் பண்ணி ஓடினீங்களோ? அப்படியா? அந்த ஓடுற இருக்கிறேன்னு பயம் எனக்கு. பயமா? இப்போ நிரந்தரமாங்கிட்ட இல்லை தானே. முதலாக எங்களுக்கு இந்த ஒரு சிடி 100 பைக் என்ன அதே உண்மையாக மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு பெரிய சந்தோஷம். சொந்தமாக எனக்கு இருக்கண்டு என்ன எல்லா இடமுமே நான் சந்தோஷமாக போய் கொண்டு வரேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு வாகனத்து மோட்டர் சைக்கிள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக என்ன போல் இன்னச்ச இடம் பறக்க வேண்டியா. அப்படி பறக்க நாங்கள் வடிவாக ஓடி டவுல் எல்லாம். மற்றது வந்து இப்போ இந்த மோட்டர் சைக்கிள் வழியில் கொண்டு வரல. ஏன்றதுனா நம்பர் பிளேட் வேணும். அதுக்கு ஒரு 10 நாள் மேலே டேட் இருக்குது. அதனால வழியில் விழுக்கிடையில அது சும்மா ஊருக்கு தான் ஓடிக்கொண்டு சரிகிறேன் என்ன. சரி வேறு என்ன வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் லைசன்ஸ் எல்லாம் தந்தோன்னு உங்கள் இந்த மோட்டர் சைக்கிள் எடுத்து ஓடுவோம். அது நீங்கள் ஓடுற பொறுத்து தான் இருக்கம்மா. அதான் நீங்கள் லைசன்ஸ் தந்து ஓடலாம். சரி லைசன்ஸ் தான். இப்போ அம்மா லைசன்ஸ் ஒன்று கொடுத்து விடுங்க அம்மா. பாட்டு படிச்சு நிப்பாட்டும். பாட்டு படிச்சு என்ன பாட்டு? ஓமாமா பாடுங்க. ஓமாமா பாடுங்க. பாடுங்க. என்னங்கோ பாடுங்க. பிள்ளைதா சின்ன பிள்ளை தானே பாட்டு. தாசு எனக்கு ஆடுறீங்களாக்கா? அவருக்கு ஆடுங்க. சின்ன ஸ்டெப் ஒன்று ஆடுங்க. சரி பிள்ளை ஆடலாம். ஆடுங்க. இந்த பாடு ஓமாமா பாடுங்க. ஓமாமா ஆடுங்க. ஆடுங்க. ஓமா 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 ஆடுங்க. ஓமா 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 கையெல்லாம் வேண்டாம் அடிக்கிறது பிள்ளைக்கு. இல்லை. சரி வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் என்ன. அப்போ அம்மா வேறு எதுவும் சொல்ல போகிறீங்க? இல்லை தானே வீடியோ முடிச்சுக்கொள்ள. உண்மையில் அம்மா இன்றைக்கு வேலைக்கே என்ன ஒழிப்பிட்டானே தெரியால. அடே அந்த மோட்டர் சைக்கிளில் தம்பி வேணி கொண்டு வந்து பாவனடா எனக்கு பழக்கி விடன்ற ஆசையாக இருக்குன்ற மாதிரி உண்மையில் ஒரு ஆசை அம்மாண்ட ஆசை வந்து முடிச்சிச்சு. உண்மையாக நிறைவேறிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய மகன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றினார். உண்மையாக இப்படி தான் இருக்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்ன பொறுத்தளவில். ஏன்னா நான் கூட கல்யாணம் பண்ண இருக்கிறேன்டா இன்னத்துக்கு அம்மா அப்பா கண்ட சந்தோஷங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஆமாம் நீங்கள் ஏதாச்சும் குறை தானே சொல்கிறீங்களோன்னு சொல்லிடுங்க. சரி வீடியோ முடிச்சுக்கொள்ளுமா? இல்லை சொன்னதை விட்டுட்டேனே நான். இல்லை உண்மையாக வந்து பார்க்குற உள்ளங்கள் இன்றைக்கு ஏதோ ஒன்று எனக்கு நடந்துட்டுன்னா நான் சொல்லுவேன். இல்லாட்டி இதெல்லாம் நான் போட மாட்டேன். இந்த வைக்கணும் இன்றைய போட்டுருக்கேன் தெரியல. ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம் என்னடா வயசு வந்து மோட்டர் சைக்கிள் ஒரு ஆசையாக கடைசி மட்டும் நினைக்க மாட்டேன். ஒரு தடவை நினைக்க மாட்டேன். அப்படியம்மா ஏன் வயசு நாட்களுக்கு ஆசை இல்லையா? மோட்டர் சைக்கிள் ஓடணும், கார் ஓடணும், எல்லா ஆசையிலும் இருக்கு. அன்றைக்கு மட்டும் சந்தோஷமா ஆட்டோ ஓடணும்னு சொல்லி சும்மா நோமெல்லாம் பழகி எடுத்தேன். அதை சும்மா காட்டினேன். அதே மாதிரி மோட்டர் சைக்கிளும் ஒருக்கா ஓடுவோம்னு சொன்னேன். அதுவும் காட்டிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி இதுன்ற கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ண விடாதீங்க. எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சொல்கிறேன் இங்கே வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். என்ன வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. வளர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருக்கும். பாய்.